வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி நோம்பு ஸ்பெஷல் ரெசிபி இனிப்பு பணியார அப்பம். இந்த இனிப்பு அப்பம் செய்கிறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பணியாரத்துக்கு தேவையான பொருளை நம்ம முதல்ல ஊற வச்சிடலாம். 1/2 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு தோரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. இப்போ இந்த அரிசி பருப்பெல்லாம் நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இப்போ இது ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா 2-3 வாட்டி கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அரிசியும் பருப்பும் 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இது மாவு நல்லா திக்காக இருக்குது. நம்ம கொஞ்சமாக இந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அதையும் இதோட கலந்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஆப்போ சோடா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துக்கு இந்த மாவை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் பணியாரம் சுடும்போது நல்லா சாஃப்டாகவே வரும். இப்போ 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். மாவு நல்லா கொஞ்சம் பொங்கின மாதிரி வந்திருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம பணியாரம் செஞ்சிடலாம். பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எல்லாத்துலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு குக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக மேலெல்லாம் செவந்துரும், உள்ளே வேகாது. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்தோன்னா எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுடலாம். இந்த அளவுக்கு செவந்தோன்னு திருப்பி விட்டுருங்க. பணியாரக்கல்ல இந்த மாதிரி நெய் சேர்த்து இந்த பணியாரம் ஊற்றி எடுக்கலாம். இது நீங்கள் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டி அப்பம் மாதிரி கூட நீங்கள் இதை பொரிச்சு எடுக்கலாம். திருப்பி விட்டோன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பணியாரம் எல்லாமே நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இந்த பணியாரம் ஆறுற நேரத்தில் நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னா உடைச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி இந்த அளவுக்கு செவந்தோன்னு எடுத்துடலாம். கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பணியாரம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நான் பிரித்து காட்டுற பாருங்கள். நல்லா உள்ளே சாஃப்டாகவே வெந்திருக்கும். மேலே கொஞ்சம் கிறிஸ்பினஸோடு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பணியாரம் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க.
இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதில் ஒரு சின்ன கப்பு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. சின்ன கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். பிச்சு போட்ட பணியாரத்தில் வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய், முந்திரி, திராட்சைலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வரலட்சுமி நோன்பு ஸ்பெஷல் ரெசிபி இனிப்பு பணியார அப்பம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.